அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அனுரவின் இந்திய விஜயம் தொடர்பில் அரசாங்கம் வெளியிட்டுள்ள விசேட அறிவித்தல். முன்னாள் ஜனாதிபதிகளின் மாளிகைகள் அமைச்சரவை அளித்துள்ள அங்கீகாரம். மீண்டும் 4 முதல் 5 மணி நேரம் மின்சாரத்தை துண்டிக்க நேரிடும் அபாயம். வாக்குகளை மீண்டும் எண்ணுங்கள் முன்வைக்கப்பட்டுள்ள முறைப்பாடு. அதிதீவிர சிகிச்சை பிரிவில் சிவாஜிலிங்கம் உடல்நிலை தொடர்பில் தகவல். கொழும்பு துறைமுக முனைய அபிவிருத்தி திட்டத்துக்கான நிதியுதவி கோரிக்கையை மீளப்பெற்ற அதானி குழுமம். வீடொன்று முற்றாக எரிந்து சேதம். 100 மில்லிமீட்டருக்கும் அதிகளவான பலத்த மழை வீழ்ச்சி. யாழில் மர்ம காய்ச்சலால் மேலும் ஒருவர் உயிரிழப்பு. தொடர்வன விரிவான செய்திகள். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் 3 நாட்கள் உத்தியோகபூர்வ இந்திய விஜயத்தின் போது பேச்சுவார்த்தைகளின் போதும் அவதானம் செலுத்தப்படும் விடயங்கள், எட்டப்படும் இணக்கப்பாடுகள் குறித்து டில்லியில் இருந்து கூட்டு அறிவித்தல் வெளியிடப்படும் என்று அரசாங்கம் தெரிவித்துள்ளது. மேலும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 3 நாட்கள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இந்தியா செல்லவுள்ளார். அவருடன் வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சர் விஜித ஹேரத் மற்றும் பிரதிநிதி அமைச்சர் கலாநிதி கர்சன சூரிய பெரும உள்ளிட்டோரும் இந்த விஜயத்தில் பங்கேற்க உள்ளனர். ஜனாதிபதி தலைமையிலான இந்த உயர்மட்ட தூதுக்குழு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி, ஜனாதிபதி திரௌபதி முர்மு உள்ளிட்ட முக்கிய ராஜதந்திரிகளை சந்தித்து இருதரப்பு பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட உள்ளது. எனினும் இதன்போது அவதானம் செலுத்தப்படவுள்ள விடயங்கள், கையெழுத்திடப்படவுள்ள ஒப்பந்தங்கள் குறித்து டெல்லியிலிருந்து கூட்டு ஊடக அறிவித்தல் விடுக்கப்படும். விஜயத்துக்கு ஓரிரு தினங்களுக்கு முன்னர் வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சினால் உத்தியோகபூர்வ ஊடக அறிவித்தல் வெளியிடப்படும் என அமைச்சரவை பேச்சாளர் மேலும் தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதிகள், பிரதி அமைச்சர்கள் மற்றும் பல்வேறு அரசு நிறுவனங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள மாளிகைகளை பொருளாதார ரீதியாக பயனுள்ளதாக பயன்படுத்துவதற்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க, பொது நிர்வாக, மாகாண சபைகள், உள்ளூராட்சி அமைச்சர் ஆகியோர் முன்வைத்த ஒருங்கிணைந்த பிரேரணைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இதன் அடிப்படையில் அரசு நிர்வாக, மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்கள் அமைச்சின் கீழ் கொழும்பு 7 மற்றும் 5 பகுதிகளில் காணப்படும் 50 அரச மாளிகைகள் இதில் அடங்குகின்றன. அத்தோடு ஜனாதிபதி அலுவலகத்தினால் நிர்வகிக்கப்படும் கொழும்பு, கண்டி, நுவரெலியா, மகியங்கனை, அனுராதபுரம், கதிர்காமம், யாழ்ப்பாணம், எம்பிலிப்பட்டிய மற்றும் பெந்தோட்ட ஆகிய பகுதிகளில் ஜனாதிபதி மாளிகைகளும் அமைந்துள்ளன. அவற்றில் அடிக்கடி பயன்படுத்தப்படும் கண்டி, கொழும்பு ஜனாதிபதி மாளிகைகள் தவிர்ந்த ஏனைய மாளிகைகளும் தற்போது நகர அபிவிருத்தி அதிகார சபையின் கீழ் காணப்படும் பல நாட்டின் தலைவர்கள் பலரும் உத்தியோகபூர்வ இல்லமாக பயன்படுத்திய கொழும்பு 2 உள்ள விசும்பாய பிரதமர் அலுவலகத்தின் கீழ் காணப்படும் நுவரெலியாவில் உள்ள பிரதமருக்கான உத்தியோகபூர்வ இல்லம் மற்றும் மேற்குறிப்பிட்ட அரச மாளிகைகள் என்பன இவ்வாறு பொருளாதார ரீதியில் பயனுள்ளவையாக மாற்றப்பட உள்ளன. இந்த அரசு சொத்துக்களை பராமரிப்பதற்காக பெருமளவு நிதி செலவழிக்கப்பட்டுள்ள போதும் அவற்றினால் குறைவான பலனை ஈட்டப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. அரசாங்கம் மாறினாலும் மின்சார சபைக்குள் மின்சார மாஃபியா செயற்படுவதாக இலங்கை மின்சார சபை தொழில்நுட்ப பொறியியலாளர்கள் மற்றும் அதிகாரிகள் சங்கத்தின் உப தலைவர் நந்தன உதயகுமார தெரிவித்துள்ளார். நீர்மின் நிலையங்களுக்கு அருகிலுள்ள நீர்த்தேக்கங்களில் வான்கதவுகள் போடப்பட்டுள்ளதுடன் நாட்டில் நிலக்கரி அதிகமுள்ள இந்நாட்களில் இலங்கை மின்சார சபை தனியார் மின் உற்பத்தி நிலையங்களில் இருந்து மின்சாரத்தை கொள்வனவு செய்துள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார். மின்சார சபையில் ஏற்பட்டுள்ள நெருக்கடி நிலை தொடர்பான தகவல்களை முன்வைப்பதற்காக கொழும்பில் நேற்று நடைபெற்ற விசேட செய்தியாளர் மாநாட்டிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார். தனியார் மின் உற்பத்தி நிலையங்களில் இருந்து மின்சாரம் வாங்கும் தந்திர நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன.
நுரைச்சோலை அனல் மின் நிலையத்தில் ஒரு ஜெனரேட்டர் கூட அதிகபட்ச கொள்ளளவில் இயங்கவில்லை எனவும் மின் வாரியத்தில் நீண்ட நாட்களாக இயங்கி வரும் மின் மாஃபியா மீண்டும் தலை தூக்கியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மின் கட்டண உயர்வுக்கு இந்த மின்சார மாஃபியா பெரும் பிரச்சினையாக மாறியுள்ளதாகவும் நீர் மின்சாரம் மற்றும் நிலக்கரியை பயன்படுத்தி மின்சாரம் தயாரிக்கும் திறனுள்ள நிலையில் தனியாரிடம் மின்சாரம் வழங்குவது பெரும் விரயம் எனவும் நந்தன உதயகுமார் குறிப்பிட்டார். அவ்வாறு மின்சார சபை அதிகாரிகள் செய்தால் அடுத்த வருடம் பிப்ரவரி மார்ச் மாதங்களில் வறண்ட கால நிலையில் மின்சாரத்தை கொள்வனவு செய்ய சபையிடம் பணம் இருக்காது. அவ்வாறு ஏற்பட்டால் மீண்டும் 4 முதல் 5 மணி நேரம் மின்சாரத்தை துண்டிக்க நேரிடலாம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அண்மையில் நிறைவடைந்த நாடாளுமன்ற தேர்தலில் திகாமடுல தேர்தல் மாவட்டத்தின் வாக்குகள் மீண்டும் எண்ணப்பட வேண்டும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ALM அத்தாவுல்லா கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பில் புதிய ஜனநாயக முன்னணி சார்பில் போட்டியிட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ALM அத்தாவுல்லா இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு அளித்துள்ளார். கல்முனையில் உள்ள இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் பிராந்திய அலுவலகத்தில் அவர் தமது முறைப்பாட்டை நேற்று முன்வைத்துள்ளார். இதன்போது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் திகாமடுல தேர்தல் மாவட்டத்தின் வாக்குகள் மீண்டும் எண்ணப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார். மேலும் இந்த விடயம் தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழுவிடம் விடுக்கப்பட்ட கோரிக்கை கவனத்தில் கொள்ளப்படவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ள முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் MK சிவாஜிலிங்கத்தின் உடல் நிலையில் சிறிது முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளரான சிவாஜிலிங்கம் கடந்த சனிக்கிழமை கொழும்புக்கு மருத்துவ பரிசோதனைக்காக சென்றிருந்த நிலையில் திடீரென உடல்நிலை பாதிப்புக்குள்ளானது. இதனை அடுத்து கொழும்பு கொல்லப்பட்டியில் அமைந்துள்ள தனியார் வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டு அதிதீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றார். இந்த நிலையில் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் செயற்கை சுவாச கருவியின் உதவியுடன் சிகிச்சை வழங்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. அவர் கடந்த சனிக்கிழமை தொடக்கம் சுய நினைவற்ற நிலையில் காணப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. எனினும் நேற்று செவ்வாய்க்கிழமை அவரது உடல்நிலையில் சிறிது முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. கொழும்பு துறைமுகத்தின் மேற்கு முனைய அபிவிருத்தி திட்டத்துக்காக அமெரிக்காவின் சர்வதேச அபிவிருத்தி கூட்டத்தாபனத்திடம் முன்வைத்த நிதியுதவிக்கான கோரிக்கையை இந்தியாவின் அதானி குழுமம் மீளப் பெற்றுள்ளது. அதானி குழுமத்தின் பங்களிப்புடன் முன்னெடுக்கப்படும் கொழும்பு துறைமுக மேற்கு முனைய அபிவிருத்தி திட்டத்திற்கு அந்த குழுமத்தின் கோரிக்கைக்கு அமைய 553 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியுதவி வழங்குவதாக அமெரிக்காவின் சர்வதேச அபிவிருத்தி கூட்டத்தாபனம் கடந்த ஆண்டு அறிவித்திருந்தது. இந்த நிலையில் குறித்த கோரிக்கையை அதானி குழுமம் மீளப்பெற்றுள்ளது. அதற்கமைய கொழும்பு மேற்கு முனைய திட்டத்துக்காக உள்நிதி திரட்டல்கள் மூலம் நிதியளிப்பதாக அதானி குழுமம் அறிவித்துள்ளது. வாத்துவ பொதுப்பெட்டிய பகுதியில் வீடொன்று இன்று தீப்பற்றி எரிந்துள்ளது. தீயினால் வீடு முற்றாக எரிந்து சேதமாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அப்பகுதி மக்கள் இணைந்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். தீ மளமளவென பரவியதை அடுத்து அப்பகுதி மக்கள் தீயை கட்டுப்படுத்தியுள்ளனர். குறித்த வீட்டின் பெண்ணொருவர் விளக்கு ஏற்றிவிட்டு சென்றதால் அது கீழே விழுந்து தீப்பிடித்திருக்கலாம் என காவல்துறையினர் சந்தேகிக்கின்றனர். எவ்வாறாயினும் தீ விபத்துக்கான முழுமையான காரணம் இதுவரை தெரியவரவில்லை. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை வாத்துவ போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். தென்கிழக்கு வங்காள விரிகுடா கடற்பரப்பில் உருவாகிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த 24 மணித்தியாலங்களில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இலங்கையின் வடக்கு கடற்கரைக்கு அருகில் தமிழக கடற்கரையை நெருங்க வாய்ப்புள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் வடமேல் மாகாணங்களில் அவ்வப்போது மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மேலும் வடக்கு மாகாணத்தில் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகளவான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. அதேவேளை இடியுடன் கூடிய மழையுடன் கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னலினால் ஏற்படக்கூடிய ஆபத்தை குறைப்பதற்கு பொதுமக்கள் தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது.
யாழ்ப்பாண மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக பரவி வரும் மர்ம காய்ச்சல் காரணமாக நேற்று ஒருவர் உயிரிழந்துள்ளார். இதனால் நாளுக்கு நாள் நிலைமை ஆபத்தானதாக மாறி வருகின்றது என்று சுகாதாரத்துறையினர் எச்சரித்துள்ளனர். 5 நாட்கள் காய்ச்சலால் பீடிக்கப்பட்டிருந்த ஒரு பிள்ளையின் தாயாரே நேற்று சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். யாழ் பருத்தித்துறை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கல்லூரி வீதி ஓடக்கரையைச் சேர்ந்த சுரேஷ்குமார் ரஞ்சிதா வயது 33 என்பவரே உயிரிழந்துள்ளார். கடந்த 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காய்ச்சல் அறிகுறி தென்பட்டதை அடுத்து அவர் மாத்திரைகளை உட்கொண்டு வந்துள்ளார். காய்ச்சல் தொடர்ந்ததை அடுத்து நேற்று முன்தினம் திங்கட்கிழமை பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலைக்கு அவர் சென்றுள்ளார். இதன்போது அவர் அங்கு மயங்கி வீழ்ந்துள்ளார். அவர் உடனடியாக யாழ் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட நிலையில் நேற்று முற்பகல் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். உடற்கூற்று பரிசோதனையின் பின்னர் அவரின் மாதிரிகள் கொழும்புக்கு அனுப்பப்பட்டுள்ளன. மேற்படி பெண்ணின் சுவாச தொகுதியில் கடுமையான பாதிப்பு ஏற்பட்டுள்ளதால் அவருக்கு உன்னிக்காய்ச்சல் அல்லது எலிக்காய்ச்சல் ஏற்பட்டிருக்கலாம் என்று தெரிய வருகின்றது. எனினும் எவ்வாறான நோயால் அவர் உயிரிழந்தார் என்பது கொழும்பிலிருந்து பரிசோதனை அறிக்கைகள் கிடைத்த பின்னரே உறுதிப்படுத்த முடியும் என்று சுகாதாரத்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர். இதேவேளை திடீர் காய்ச்சல் ஏற்படும் சர்தியான நோய் நிலை காரணமாக 23 வயதான ஜோதியொருவர் யாழ் போதனா வைத்தியசாலையின் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் வைக்கப்பட்டுள்ளார். அண்மையில் பெய்த கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ள பேரிடரால் எலிக்காய்ச்சல் பரவக்கூடிய சாத்தியங்கள் உள்ளன. எனவே பொதுமக்கள் தமது சுகாதாரம், குடி தண்ணீர், ஆரோக்கியம் என்பவற்றில் மிகுந்த அவதானத்துடன் இருக்க வேண்டும் என்று யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் தா சத்தியமூர்த்தி அறிவுறுத்தல் வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.